ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார். கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார். கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். அலைகள் என்னை புரண்டாலும் அஞ்சிட மாட்டேன். அலைகள் என்னை புரண்டாலும் அஞ்சிட மாட்டேன். மலைகள் என்மேல் விழுந்தாலும் பயப்பட மாட்டேன். மலைகள் என்மேல் விழுந்தாலும் பயப்பட மாட்டேன். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார். கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். வறண்ட நிலத்தில் நான் நடந்து சென்றாலும், வழியறியாமல் திகைத்து நின்றாலும், வறண்ட நிலத்தில் நான் நடந்து சென்றாலும், வழியறியாமல் திகைத்து நின்றாலும், வருத்தம் தாகம் பசியும் என்னுடன் நெருங்கவில்லையே. வருத்தம் தாகம் பசியும் என்னை நெருங்கவில்லையே. வழி நடத்தும் தேவன் கரம் குறுகவில்லையே. வழி நடத்தும் தேவன் கரம் குறுகவில்லையே. என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார். கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார். கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பரிசுத்தமான, இந்த மன மகிழ்ச்சியான இந்த ஓய்வு நாளிலே, இந்த ஓய்வு நாளுக்காக, கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் ஜெபித்து கேட்டபோது, கர்த்தர் நமக்கு இந்த நாள் ஓய்வு நாள் செய்தியாக நமக்கு கொடுத்த வசனம் சங்கீதம் 21வது அதிகாரத்திலே, அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தருளி அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறேன். ஹல்லேலூயா. அவருடைய மன விருப்பத்தின்படி அவருக்கு தந்தருளி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மன விருப்பம் என்ன? இங்கே சொல்லப்படுகின்ற தாவீதினுடைய மன விருப்பம் என்ன? தான் ஒரு அபிஷேகம் செய்யப்பட்ட ராஜாவாக, தேவனுக்கென்று ஏற்படுத்தப்பட்ட மக்களை, அதாவது தேவனால் அவருடைய சொந்த ஜனமாக தெரிந்து கொண்ட ஜனங்களை, அவர்களை ஆளுகை செய்து வழிநடத்தி வருவதே தேவனுக்கு பிரியமாக இருக்கின்றது. இயேசுவின் மன விருப்பம் என்ன என்று நாம் பார்ப்போமானால், இயேசு பிதா அவரை என்ன சித்தத்திற்காக இந்த பூமிக்கு அனுப்பினாரோ அதை செய்து முடித்து பிதாவை மகிமைப்படுத்த வேண்டிய பணி அவருடைய பணி. ஆகவே பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து அதை நிறைவேற்றி பிதா இயேசுவுக்கு கொடுத்த முக்கிய பணி, மனிதர்களுக்கு பூரண ரட்சிப்பை கொடுப்பதற்கு அவர் மனிதருடைய பாவங்களுக்காக அவரே ஒரே தரம் பலியாகி அவருடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே விலைக்கிரயமாய் கொடுத்து தன்னுடைய ஜனங்களை மீட்டுக்கொள்வதே பிதா கொடுத்த பணி. இதை இயேசு சரியாக செய்து சிலுவையிலே வெற்றி சிறந்த தேவனாக உயிர்த்தெழுகிறார். இந்த கிரியையையே, அதாவது தேவனுடைய சிலுவை மரணத்தையே பிதாவானவருக்கு மிகுந்த மகிமையை கொண்டு வந்தது எனலாம். யோவான் 17ஆம் அதிகாரத்திலே 4வது வசனம், பூமியிலே நான் உன்னை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன்
என்று சொல்கிறார். ஆகவே ஜனங்களுக்கு பூரண ரட்சிப்பை கொடுக்க வேண்டும் என்பதே அவருடைய மன விருப்பம். அவருடைய மன விருப்பத்தின்படிதான் இதோ நான் இருக்கிறேன், நான் செல்கிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு மனிதனாக வந்தார். அதை நிறைவேற்றி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவராக இருந்தார். தேவனுடைய விண்ணப்பம் என்ன என்று நாம் பார்ப்போமானால் 4 விதமான விண்ணப்பங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனிடத்திலே வைக்கின்றார். 1, தன்னுடைய ஜனங்களை தேவனுடைய மகிமைக்காகவே வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று விண்ணப்பிக்கின்றார். 2, சபை பரிசுத்தப்பட வேண்டும் என்று அவர் தன்னுடைய விண்ணப்பத்தை வைக்கின்றார். 3, எல்லா இடங்களிலும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் என்ற விண்ணப்பத்தை அவர் வைக்கிறார். 4, திருச்சபையிலே ஒற்றுமை, ஒருமைப்பாடு, ஐக்கியம் வேண்டி விண்ணப்பிக்கின்றவராக இருக்கின்றார். அல்லேலூயா. ஆகவே முதலாவதாக தேவன் தன்னுடைய ஜனங்கள் தேவனுடைய மகிமைக்காகவே வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று விண்ணப்பம் செய்கின்ற தேவன் இயேசு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமது சீஷர்களுடன் வாழ்ந்தபோது அவர்களை தீமைக்கு விலக்கி பாதுகாத்த தேவனாக இருந்தார். கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அருளின வல்லமையினாலும் அதிகாரத்தினாலும் தன்னுடைய சீஷர்களையும் காத்து கொண்டார். யூதாஸ் காரியோத் ஒருவரை தவிர. ஏனெனில் அவன் மட்டுமே கெட்டுப்போன கேட்டின் மகனாக இருந்தான். இவன் சீஷர்களில் ஒருவனாக தேவனுக்கு இருந்தபோதும் தேவனோடு கூட இவனுடைய எண்ணமும் இவனுடைய சிந்தையும் இருக்கவில்லை. இவனுடைய எண்ணமும் சிந்தையும் சாத்தானுக்கு கையாளாகத்தான் இருந்தான். இன்றைக்கும் இது போன்ற கேட்டின் மகன்கள் திருச்சபையிலே அங்கத்தினராக இருந்து கொண்டு சாத்தானின் கொள்கைகளை கொண்டவராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதனால் இயேசு தன்னுடைய ஜனங்களுக்காக அவருடைய வாழ்க்கை சாத்தானுடைய கொள்கையை பின்பற்றுகிற வாழ்க்கையாக இராமல் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகின்ற வாழ்க்கையாக வாழ வேண்டும் என்றுதான் தேவன் பிதாவிடத்திலே விண்ணப்பிக்கிறதை பார்க்கிறோம். யோவான் 17வது அதிகாரத்திலே 12வது வசனத்தை நாம் பார்ப்போமானால், நான் அவர்களுடைய கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொண்டேன். நீர் எனக்கு தந்தவர்களையே காத்து கொண்டு வந்தேன். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டுப்போகவில்லை என்று சொல்கிறார். அல்லேலூயா. ஆகவே நாம் யாரும் கேட்டின் மகனாக இருக்கக்கூடாது. நாம் தேவனுடைய சுதந்திரவாளியாளர் பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஆகவே நம்முடைய வாழ்க்கை முறை அறநெறிமுறையிலே, நன்னடத்தையிலே, நன்னெறிமுறைகளிலே தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு வாழ்வதாக இருக்க வேண்டும். இதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவிடத்திலே நம்முடைய வாழ்க்கைக்காகவே விண்ணப்பிக்கின்ற தேவனாக இருக்கிறார். இப்படி ஜனங்கள் மீது அன்பு கொண்ட ஒரு தேவன், நேசம் கொண்ட ஒரு தேவன், பாசம் கொண்ட ஒரு தேவன் வேறு எந்த மார்க்கத்திலையும் நாம் காண முடியாது. அல்லேலூயா. இரண்டாவதாக, சபை
பரிசுத்தப்பட வேண்டும் என்று விண்ணப்பம் செய்கிறார். பரிசுத்தம் ஆக்கப்படுவது என்றால் தேவன் தனக்குரிய ஜனங்களை, தான் தெரிந்து கொண்ட ஜனங்களை தனக்கென்று தனியாக வேர் பிரித்தெடுத்து அவர்களை பரிசுத்தமாக்குவது, அவர்களை பரிசுத்தப்படுத்துவது தேவனுடைய சத்தியமே. அதாவது தேவ வசனமே தேவனுடைய சத்தியமாகும். தேவனை விசுவாசிக்கின்ற ஒவ்வொருவரும் தேவனுடைய வசனத்தால் பரிசுத்தமாக்கப்படுகின்றனர். விசுவாசிக்கின்றவர்கள் ஒரு நோக்கத்தோடு தேவ மகிமைக்கென்று அவர் வேறு பிரித்துள்ளார். கிறிஸ்துவே தேவனுடைய வார்த்தை. அவர் சத்தியமானவர், கிருபையுடையவர். நாம் பரிசுத்தமாக்கப்படுவதன் மூலம் தேவனுக்கு ஊழியம் செய்ய நமக்கு அதற்கான வல்லமையை பிதாவானவர் தருகிறார். அது மட்டுமல்லாமல் நாம் சுதந்திரவாளியாக, அவருடைய பிள்ளையாக, அவருடைய ராஜ்யத்திற்குரியவர்களாக நம்மை நிலைநிறுத்துகிறார். ஆகவே வசனம் தானாகவே நம்மை பரிசுத்தமாக்காது. நாம் அதை கைக்கொள்ள வேண்டும். கைக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் நாம் கீழ்ப்படியவும் வேண்டும். ஆகவே தேவனுடைய வசனத்துக்கு, கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் நாம் கைக்கொண்டு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார், நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை. அவர் நம்மை தெரிந்து கொண்டுதான் அழைத்தார். அவர்தான் நமக்கு அவருக்காக வேல் பிரித்து எடுத்தார். ஆகவே அவர் நம்மை தெரிந்து கொண்டதினாலே இன்றைக்கு அந்த சத்தியத்துக்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாக இருப்போம். அல்லேலூயா. யோவான் 17வது அதிகாரத்திலே 17வது வசனத்தை பார்ப்போமானால், உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். அல்லேலூயா. இப்படியாக தேவன் சொல்கிறார். ஆகவே அவருடைய சத்தியம்தான் நம்மை பரிசுத்தமாக்கும். இதற்காக தேவன் நம்மை பிதாவிடத்தில் விண்ணப்பித்தது மட்டுமில்லாமல் அவரை விசுவாசிக்கின்ற யாவருக்கும் இரவுதோறும் சத்தியத்தை தருகின்ற தேவனாக அவர் இருக்கின்றார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மூன்றாவதாக நாம் பார்ப்போமானால், எல்லா இடங்களிலும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் என்ற விண்ணப்பத்தை தேவனிடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வைக்கின்றார். உலகமெங்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க தன்னுடைய சீசர்களை அனுப்பிய இயேசு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீசர்களுக்காக மட்டுமல்ல, இவர்களின் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிக்கின்ற அத்தனை பேருக்காகவும், அவர்களுக்காக மட்டும் அல்லாமல் இனி வருங்காலங்களில் இந்த சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிக்கப் போகிறவர்களுக்காகவும் அவர் தன்னுடைய விண்ணப்பத்தை தேவ சமூகத்திலே வைக்கிறார். இத்தனை தயவுள்ள தேவனை, இரக்கமுள்ள தேவனை, மன உருக்கமுள்ள தேவனை, நம் தேவனை தவிர வேறு யாரையும் நாம் சொல்ல முடியாது. நமக்காகவே அவர் சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய பலனை, அதற்கு அவர் ஒளியாக இருந்து நம்மை ஒளியாக பிரகாசிக்க செய்கின்ற தேவனாக இருக்கின்றார். யோவான் 17வது அதிகாரம் 20வது வசனம், நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினாலே என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்கிறார். நான்காவதாக, திருச்சபையிலே ஒற்றுமை,
ஒருமைப்பாடு, ஐக்கியம் வேண்டி விண்ணப்பிக்கின்ற தேவனாக இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ஏன் ஜெபிக்கிறார்? நாம் ஒற்றுமையாக இருக்கும்படி அவர் ஜெபிக்கிறார். நம்முடைய மனமானது ஒரு மனமாக ஏக சிந்தையாக தேவனிடத்திலே இருக்கும்படியாக ஜெபிக்கிறார். அன்பிலே ஒன்றுபட்டு இருக்க வேண்டும். பிதாவும் கிறிஸ்துவும் ஒருவருக்கொருவர் எப்படி ஒன்றாய் இருக்கிறார்களோ அதேபோல ஒருவரில் ஒருவர் நாம் கிறிஸ்துவிலும் தேவனிலும் இருக்க வேண்டும். இந்த ஐக்கியம் ஆவிக்குரிய ஐக்கியம். இந்த ஒற்றுமை பரிசுத்த ஆவியினால் உண்டாக்கப்பட்ட ஒற்றுமை. யோவான் 10ஆம் அதிகாரம் 30வது வசனம் சொல்லுகிறது, நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்று சொல்லுகிறது. ஆகவே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே ஒன்றாயிருக்கும்போது நாம் பிதாவிடத்திலும் நாம் ஐக்கியமுள்ளவர்களாய் இருக்கிறோம். இரண்டாவதாக, நாம் கிறிஸ்துவோடும் தேவனோடு கூட நிலைத்திருக்கும்படியாக ஜெபிக்கிறார். நம்முடைய ஆண்டவராகிய கிறிஸ்து தேவனோடு நிலைத்திருந்தால்தான் நாம் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியமாயிருக்க முடியும். நாம் ஐக்கியமாய் இருந்தால்தான் தேவனுக்கு நாம் கனி கொடுக்க முடியும். யோவான் 15ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனத்தை வரை நாம் வாசிப்போமானால், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொல்கிறார். ஆகவே கர்த்தரில் நாம் நிலைத்திருப்போமானால் நாம் அவருடைய நாமத்தினாலே எதை கேட்டாலும் நமக்கு தருகின்றவராக இருக்கின்றார். ஆகவே நாம் நல்ல கனிகளை கொடுக்கிறவராக இருப்பதன் மூலமாக நாம் மற்றவர்களுக்கு கிறிஸ்துவிலே ஒரு சாட்சியான வாழ்க்கையை வாழ முடியும். நாம் வாழ்க்கை சாட்சியான வாழ்க்கையாக இருந்தால்தான் நம்மை கிறிஸ்துவால் அனுப்பப்பட்டவர்கள் என்பதை மற்றவர்கள் மெய்யாகவே உணர்ந்து கொள்வார்கள். இதனால் அவர்களும் தேவனை விசுவாசிக்க ஆரம்பிப்பார்கள். இந்த உலகத்திற்கு நாம் உணர்த்தக்கூடிய நல்ல கனியானது நம்மிடத்திலே ஒருவருக்கொருவர் ஒற்றுமையும் அன்புமாகும். கிறிஸ்துவின் அடியார்களாக இருக்கின்ற நாம் இந்த நற்கனியை வெளிப்படுத்துவோமானால், அன்பும் ஒற்றுமையும் என்ற இந்த நற்கனியை இந்த உலகத்திற்கு நாம் வெளிப்படுத்துவோமானால், கிறிஸ்துதான் இவர்களை அனுப்பினார் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ளும். இதன் மூலமாக அவர்களும் கிறிஸ்துவை
தேவனாக ஏற்றுக்கொள்வார்கள். யோவான் 17வது அதிகாரம் 21வது வசனம். அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே, நீர் அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். இப்படியாக இந்த நாளில் கூட திருச்சபை ஒருமைப்பாடு, ஐக்கியத்தை வேண்டி விண்ணப்பிக்கின்றார். இப்படியாக தன்னுடைய சொந்த ஜனங்கள் தன்னுடைய ஆத்தும ரட்சிப்பை பெற்றுக்கொண்டதோடு மட்டுமில்லாமல் அவர் வருகையின் போது பூரண ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்காக நமக்காக வைராக்கிய வாஞ்சையுடன் தேவனிடத்திலே ஜெபிக்கின்ற தேவனாக இருக்கின்றார். எல்லா இடங்களிலும் சுவிசேஷம் அறிவிக்கவும், நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காகவே வாழ வேண்டும் என்றும், சபை பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த 4ம் நாம் திட்டமாக நிறைவேற்றும் பட்சத்திலே நம்முடைய சுவிசேஷம், அறிவிக்கப்படுகின்ற சுவிசேஷம் வீணாக போகாதபடிக்கு அது ஆத்துமாக்களை ரட்சித்து இந்த உலகத்தில் உள்ள அழிகின்ற ஆத்துமாக்கள் மனம் திரும்புவதற்கு ஏதுவாக கர்த்தர் நம்மை எடுத்து பயன்படுத்துகிறார். நாம் அவருக்கு கீழ்ப்படிவோம். நமக்காக வைராக்கிய வாஞ்சியுடன் ஜெபிக்கின்றார். அந்த தேவனிடத்தை நாம் அவருடைய பாதத்தை கெட்டியாக பிடித்து கொள்வோம், அண்டிக் கொள்வோம். கர்த்தரை அண்டிக் கொள்கிற ஒவ்வொருவரும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எங்கள் அன்பின் பரலோக பிதாவின் நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்களுக்காக என் தேவனை 4 விண்ணப்பங்களை பிதாவிடத்தில் வைத்து ஜெபித்து, இந்த 4 விண்ணப்பத்தின் மூலமாக எங்களுக்கு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழச் செய்து, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் விதமாக வாழச் செய்து, சபை புனிதமாக்கப்படவா என் தேவனே அப்பா கிருபை செய்து, கர்த்தர் அப்பா சுவிசேஷத்தை நல்ல முறையில் அறிவிக்க தயவு பண்ணி, கர்த்தர் இந்த நாளிலே ஒருமைப்பாடு, ஒற்றுமை, ஐக்கியம், ஒருவருக்கொருவர் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நீர் வலியுறுத்தி ஜெபித்ததாக இந்த நாளிலும் கூட இப்படியாக நாங்கள் வாழ என் தேவனே நீர் கிருபை பாராட்டினதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இப்படியே ஒருமைப்பாட்டுடன், ஐக்கியத்துடன், ஒத்துமையுடன் இருக்க என் தேவனே எங்களை ஆசீர்வதியும், பலப்படுத்தும். உம்முடைய வறுமை மட்டும் உமக்கு சாட்சியாக வாழ எங்களுக்கு கிருபை பாராட்டும். இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.